முருகாச்சரணம். கந்தர் அனுபூதி பாடல் 27. மின்னே நிகர் வாழ்வை என்று துவங்குகிற பாடல். மின்னே நிகர் வாழ்வை விரும்பிய யான், என்னே விதியின் பயன் இங்கு இதுவோ, பொன்னே மணியே பொருளே அருளே மன்னே மயில் ஏறிய வானவனே. இந்த வாழ்க்கை நிரந்தரமான வாழ்க்கை இல்லை அப்படின்னு தெரிஞ்சும் இந்த பூமியில் அவதிப்படுறேன். அது என்னுடைய தலைவிதி காரணமாக. முருகா, நீ எனக்கு தக்க அறிவு தந்து இந்த பிறவி சுழலில் இருந்து விடுபட்டு அனுபூதி நிலையை பெற எனக்கு அருள் புரி அப்படின்னு இந்த பாடலில் கேட்குறார். மின்னே நிகர் வாழ்வு. மின் அப்படின்னா மின்னல். மின்னல் ஒரு நிமிடத்தில் தோன்றி மறைகிறது. இந்த வாழ்வு என்பது சதம் கிடையாது, நிச்சயமானது இல்லை. புற்புதம் எனாம அற்ப நிலையாத வாழ்வு அது நிற்பது 1,00,00,000 கற்பம் என அப்படின்னு ஒரு திருப்புகளில் சொல்லுவார். நீர்க்குமிழி மாதிரி இந்த வாழ்க்கை. ஆனால் இது என்னவோ எத்தனையோ கோடி வருஷம் இருக்க போகிறது. என்னுடைய மனைவி மக்கள் குழந்தைகள் எல்லாரோடையும் நான் இருக்க போகிறேன். கோடி கற்பம் என வாழும் நிலை அப்படின்னு சொல்லுவார். திருவாஞ்சியம் பாடலில் சொல்லுவார், தபனாங்க ரத்ன அணிகளை இவை சேர்ந்த விச்சு வடிவது உயிர் நழுவிய போது தழல்தாம் கொளுத்திய போதும் ஒரு பிடி சாம்பலும் காணாது அப்படிம்பார். எத்தனையோ ஆபரணமும் அணிகலன்களும் அமைஞ்சு ஒரு பெரிய வீட்டில் பெரிய மாளிகையில் ரொம்ப சௌகரியமாக இருந்தால் கூட அந்த உயிர் போயிடுத்துன்னா ஒரு சாம்பல் கூட மிஞ்சாது அப்படிங்கிறார். நீர்க்குமிழிக்கு நிகரென்பர் யாக்கை அப்படின்னு ஒரு கந்தர் அலங்காரத்திலேயே துவங்குவார். அது மாதிரி இந்த வாழ்க்கைங்கிறது நிலையாத வாழ்க்கை, கணத்தில் தோன்றி கணத்தில் மறையக்கூடியது. ஆனால் நம்ம எப்படி இருக்கோம், இது என்னவோ பர்மனெண்ட்டாக இருக்க போகிறது, அதுக்காக பொன்னையும் பொருளையும் சேர்த்து கொண்டு இந்த அவதிப்படுறோம். அதை தான் சொல்கிறார், மின்னே நிகர் வாழ்வை விரும்பிய யான். இந்த வாழ்வில் ஆசை கொண்ட யான், என்னே ஏன் இப்படி இருக்கேன், இதில் நான் அலைவதற்கு காரணம் என்ன, இதில் நான் உழல்வதற்கு காரணம் என்ன, விதியின் பயன் இங்கு இதுவோ. இது மாதிரி நான் அலைவதற்கு காரணம் விதி காரணமாக, நான் முற்பிறப்பில் செய்த வினைகளின் காரணமாக இங்கே தோன்றி மறைகிறேன். இந்த வாழ்க்கையை அனுபவிக்கலாம் என்று நினைக்கிறேன். இதற்கு காரணம் என் தலையில் எழுதப்பட்ட விதி, கர்மா. முருகா, இதிலிருந்து எனக்கு விடுதலை பெற்றால்தான் எனக்கு அந்த அனுபூதி நிலை வரும். அதுக்காக முருகனை கேட்குறார், பொன்னே மணியே பொருளே அருளே அப்படிங்கிறார். பொன்னேனா பொன் போன்றவனே, பொன்னார் மேனியன் அப்படின்னு சிவபெருமானை பாடுவார். பொன்னே மணியே, உலகத்தில் எல்லா நவரத்தினங்களிலும் சிறந்த ரத்தினமே. பொருளே, இந்த இடத்துல பொருளேனா பொருள்னு அர்த்தம் இல்லை, மெய்ப்பொருளே. அந்த உண்மையான பொருளாக இருக்கிறவன் அந்த முருகன்தான். அருளே, அருளே வடிவமாக இருக்கிறவன். அவன் அருள்மழை பொழிகிறான் என்பது மாத்திரம் இல்லை, அருள் என்பதற்கு மறு உருவமே முருகன்தான். அதே போல் பொருள் சொன்னால் மெய்ப்பொருள், அந்த உண்மை பொருளாகவே இருக்கிறவன் முருகன். ஆகவே முருகா, நீ மன்னே உயர்ந்த தலைவன், மயில் ஏறிய வானவனே அப்படிங்கிறார். மயில் வாகனத்தில் வருகின்ற தலைவனே, வானவனேனா உயர்ந்தவனே. மயில் வாகனத்தில் வர்றதுங்கிறத பற்றி சொல்கிற போது கந்தர் அலங்காரத்தில் சொல்லுவார், நீலச்சிகண்டியில் ஏறும் எம்பிரான் எந்த நேரத்திலும் கோலக்குரத்தியுடன் வருவான் அப்படிம்பார். அந்த மயில் மேலே ஏறி ஏன் வரான் அப்படின்னு கேட்டால், எங்கே எப்போ அடியார்களுக்கு தேவைப்படுகிறதோ அப்போ அந்த நிமிடத்தில் அங்கே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மயில் ஏறிய வானவனே அப்படிங்கிறார். என்னுடைய விதியின் காரணமாக நான் இந்த நிலையில்லாத வாழ்க்கையில் உழன்று கொண்டிருக்கிறேன். இந்த வாழ்க்கையில் இருந்து நான் விடுபட வேண்டும் என்று சொன்னால் அந்த உண்மையான மெய்ப்பொருள் எது என்று நான் அறிய வேண்டுமென்றால்
அருளே வடிவான நீ எனக்கு அருள் புரிய வேண்டும். நீ மயில் ஏறிய வானவன், மயில் வாகனத்தில் வந்து எங்கே இருந்தாலும் அடியார்கள் கோடி குறை கருதினாலும் அதை தீர்ப்பவன் நீ. ஆகையினால நீ வேகமாக வந்து மயில் மீது வந்து எந்நேரத்திலும் வந்து எனக்கு இந்த உலகின் நிலையாமையை பற்றி அறிவுறுத்தி, இந்த உடம்பின் நிலையாமையை பற்றி அறிவுறுத்தி இதிலிருந்து என்னை விடுபடச் செய்வாய். என் விதிப்படி நான் இந்த மின்னே நிகர் வாழ்வை விரும்பும் தன்மையிலிருந்து நீங்க வேண்டும் அப்படின்னு இந்த பாடலை கேட்குறார். முருகாச்சரணம்.